செம்ம தமிழா வியூவர்ஸை மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னை போல் புதிதாக யூடியூப் சேனல் தொடங்கினவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோவில் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக், டைட்டில் மியூசிக் எப்படி அமைப்பது. பழைய யூடியூபர்லாம் பார்த்திங்கன்னா டைட்டில் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டு மியூசிக்காக இருக்கட்டும் போட்டு ரொம்ப கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக யூடியூப் சேனல் தொடங்குறவங்களுக்கு வருத்தமாகவே இருக்கும். அந்த வருத்தம் இனிமேல் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காப்பிரைட் பிரச்சனை வருமோ, ஒரு மியூசிக்கை நம்ம அப்லோட் பண்ணாக்கா காப்பிரைட் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் செய்கிறதே இல்லை. அந்த மாதிரி பிரச்சனையும் இனிமேல் வராது. நம்பகமான ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம நம்பி போடலாம் இல்லைங்களா? ஆமாங்க, நமக்கு யூடியூப்பே கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், டைட்டில் மியூசிக்காக இருக்கட்டும், நீங்கள் எது வேண்டாலும் நீங்கள் இது ஆட் பண்ணிக்கலாம். அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வீடியோவில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இப்போ வாங்க, நம்மளுடைய மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்குவோம். க்ரோம் ப்ரௌசரில் பாருங்கள், இந்த டாப்பில் பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் காட்டுது. ஒரு சில மொபைலில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஒரு 4 மூலை கட்டம் காட்டுது பாருங்கள், டெஸ்க்டாப் சைடுன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே google.com இருக்கக்கூடிய இடத்துல youtube.com சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு நம்மளுக்கு டெஸ்க்டாப் சைடு இப்படி தான் ஓப்பன் ஆகும், லேப்டாப்பில் இருக்கிறது போல். இப்படி ஓப்பன் ஆகினது பிறகு பாருங்கள், இதில் மீண்டும் நம்மளுடைய அந்த சேனலுடைய லோகோ காட்டுது பாருங்கள் மேலே கார்னர் ரைட் சைடில். அதை மீண்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு 3ஆவதாக காட்டுது பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஓப்பன் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு வாங்க. லெஃப்ட் சைடில் என்னுடைய சேனலுடைய லோகோ மார்க் காட்டுது பாருங்கள் மேலே. அதுலேருந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் மியூசிக் ஆப்ஷன் ஒன்று காட்டுது ரொம்ப கீழே. அதை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ லைப்ரரின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள் எப்போ சாங்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி சாங்ஸ் வேணுமோ இது அனைத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. ஏன்டா யூடியூப்பே சொல்லுது. அது எப்படிங்கிறது அதையும் காட்டுறேன். அவங்களே ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடியோ கீழே காட்டுறாங்க. இந்த ஆடியோ லைப்ரரி கிளாஸுக்குங்கிறத நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதில் நிறைய சாங்ஸ் இருக்குது பாருங்கள். நான் இப்போ எந்த சாங்ஸ் இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே. இந்த ஜெனர் மோடு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி நிறைய டியூரேஷன், இப்படி நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொரு இதுலேயும் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த மாதிரியான உங்களுக்கு மியூசிக் வேணுமோ நிறைய எடுத்துக்கலாம். நிறைய சவுண்ட்ஸும் இருக்குது, சாங்ஸும் இருக்குது. இது எந்த மாதிரி வேணுமோ அது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு சாங்ஸை நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு கீழே பாருங்கள், அது ஃப்ரீன்னு சொல்லிட்டு யூடியூப் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம் வாங்க. கீழே பாருங்கள், யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் திஸ் சாங்ஸ் இன் எனி ஆஃப் யுவர் வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்த சாங்ஸ் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படித்தான் நம்மளுடைய மொபைலில் நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து டைட்டில் சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இதில் தான் போய் நீங்கள் அமைக்கணும். இது நீங்கள் செஞ்சுக்கங்க. உங்களுடைய யூடியூப் சேனல் சிறக்க நான் வந்து வாழ்த்துகிறேன். என்னுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. உங்களுடைய சேனலையும் நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் என்று சொல்லிக்கிட்டு என்னுடைய வீடியோவை நிறைவு செய்கிறேன்.